ஓம் 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 சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ओम नमो भगवते वैवस्वताय मृत्यवे ब्रह्मविद्याचार्याय नचिकेतसे च। हरि ओम। நேற்று இந்த கடோபனிடத்தினுடைய முதல் அத்தியாயம் 3வது வள்ளியினுடைய 2 மந்திரங்கள் பார்த்தோம். இந்த 2வது மந்திரம் எவ்வாறு இந்த நாச்சிகேத அக்னியானது கர்மம் செய்பவர்களுக்கு பாலமாக இருக்கின்றது என்று சொன்னார். அதே போன்று பிரம்ம வித்துக்களுக்கு ஞானத்தை அடைய விரும்புபவர்களுக்கு இந்த அழிவற்ற பிரம்ம தத்துவமே பாலமாக இருக்கின்றது என்று, இந்த வித்தை அவித்தை இந்த இரண்டிற்கும் எது எவ்வாறு பாலமாக இருக்கின்றது என்பதை குறித்து சற்று விளக்கமாகவே நாம் பார்த்தோம். அதன் பிறகு இந்த 2 மார்க்கங்களை குறித்து மீண்டும் இந்த உபநிடதம் சொல்கின்றது. ஒன்று சம்சார மார்க்கம் என்று பார்த்தோம், மற்றொன்று இந்த மோட்ச மார்க்கம். இந்த சம்சார மார்க்கத்தை ஜீவன் அடைய வேண்டும் என்றாலும் மோட்ச மார்க்கத்தை ஜீவன் அடைய வேண்டும் என்றாலும் கூட இந்த 2 மார்க்கத்திற்குமே ஒரே ஒரு வாகனம்தான். அந்த வாகனம் இந்த உடல், இந்த சரீரம். அந்த சரீரம் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய பெருமைகளை எல்லாம் குறித்து கூட நேற்று நாம் பார்த்தோம். இந்த சரீரத்தின் மூலமாக ஒருவர் மீண்டும் இந்த சம்சாரத்தையே பலம் வந்து கொண்டிருக்கலாம். மனிதர்களுடைய பயணம் இருவிதமாக அமைகின்றது. ஒரு பயணம் அநித்தியத்திலிருந்து அநித்தியத்திற்கே பயணம் செய்து கொண்டே இருக்கின்றோம். ஒரே வட்டத்திற்குள் அப்படி மீண்டும் மீண்டும். இன்னொன்று பயணம் இதே அநித்தியத்திலிருந்து நித்தியமான ஒன்றை நோக்கிய பயணம். அப்படி இந்த அநித்தியமான பயணம் என்பது மனிதர்களை எப்பொழுதும் அறியாமலேயே வைத்திருக்கின்றது. எப்பொழுது இந்த அறியாமையிலிருந்து விழிப்புற்று அழிவற்ற ஒன்றை, நித்தியமான ஒன்றை அறிய வேண்டும் என்று ஒருவர் விரும்பும் பொழுது அந்த ஜீவன் விழித்து கொண்டு அது நித்தியமான ஒன்றை நோக்கி அறிய வேண்டும் என்று நினைக்கின்றது. அதனால் இதில் சொல்லும் பொழுது அடுத்து வரக்கூடிய பாடல்கள், இந்த 3வது பாடலில் இருந்து 9வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த அத்தியாயத்தில் வள்ளியில் இந்த பாடல்கள் எல்லாமே இந்த நித்தியம் அனித்தியம் என்கின்ற இந்த 2ஐ குறித்து விரிவாக கூறுகின்றது. ஒரு மனிதனை அனித்திய வஸ்துக்களில் வைத்திருப்பதும் கூட அந்த மனிதனுடைய புத்தி. அவனை இந்த அனித்தியத்திலிருந்து நித்தியத்திற்கு அழைத்து செல்வதும் கூட மனிதனுடைய புத்தி. மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில்
எல்லாவற்றையும் நிர்ணயிப்பது யாதெனில் அவனுடைய புத்தியே அனைத்தையும் நிர்ணயிக்கின்றது. ஆனால் உபநிடதங்கள் இந்த இரத உருவகமாக எல்லாவற்றை கூறினாலும் கூட மனிதனுக்கு புத்தியே பிரதானம் என்பதை வலியுறுத்தி சொல்லக்கூடியதாக ஒரு 6 ஸ்லோகங்கள். அவையெல்லாம் ஒரே கருத்தை உடைய ஸ்லோகங்கள். சில நேரங்களில் சொன்ன கருத்துக்களே திரும்ப திரும்ப சொல்வது போன்று தோன்றும். ஆனால் அதை இன்னும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது. இப்போ இந்த 3வது பாடல், 4வது பாடல், இந்த ஸ்லோகம், இவற்றை பார்ப்போம். ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவது புத்திம் து சாரதிம் வித்தி மனப்பிரக்ரஹமேவச இந்திரியாணி ஹயான்யாஹு விஷயான்ஸ்தேஷு கோச்சரான் ஆத்மேந்திரியமனோயுக்தம் போக்தேத்யாஹுர்மணீஷிணஹ. ஸோ ஆத்மானம் ரத்தினம் வித்தி. ஸோ இது நல்ல ஒரு உதாரணம். ஆத்மானம்னா உள்ளிருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவை குறித்து சொல்கின்றார். ஸோ எல்லோருக்குள்ளும் ஒரு ஜீவன் இருக்கின்றது. இந்த பயணம் என்பது யாருக்கு? சரீரத்திற்கு கிடையாது. உள்ளிருக்கக்கூடிய ஜீவனுக்குத்தான் இந்த பயணம் என்பது. அந்த ஜீவன் இப்பொழுது எங்கே பயணித்து கொண்டிருக்கின்றது? எந்த பயணத்தில் இருக்கின்றது என்றால் ருத்தபம் சம்சாரினம் ரத்தினம்னு சொல்லிட்டார். ருத்தபம்னா அது முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோமே, ருதம் பிபந்தோன்னு, அது கர்மங்களை செய்து கொண்டே இருக்கின்றது, கர்மங்களையே பருகி கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த ஜீவனை ரத்தினம், ரத்தினம் என்றால் அந்த ரதத்தில் வீற்றிருப்பவனாக, தேரில் வீற்றிருப்பவனாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ உள்ளிருக்கக்கூடிய ஜீவன், அந்த ஜீவனை ஒரு தேரில் அமர்ந்திருப்பவனாக கற்பனை செய்து கொள்ள வேண்டும். இது ஒரு உருவகம். இப்படி ஒரு கற்பனை செய்து கொள்ள சொல்கின்றார்கள். அப்படி ஒரு வாகனத்தின் மூலமாக கற்பனை செய்து கொள்வது என்பது ரொம்ப சுலபம். அடுத்ததாக ஷரீரம் ரதமேவத்தோ. இந்த ஷரீரமே அந்த ஜீவனுக்கு ரதமாக இருக்கின்றது. அப்படி ஸோ ஜீவன் ரத்தினம். இந்த ஷரீரம் எவ்வாறு இருக்கின்றது? அது தேராக இருக்கின்றது. அப்படி ஏன் இந்த ஷரீரத்தை தேருக்கு, ரதத்திற்கு ஒப்பாக சொல்கின்றோம் என்றால், எவ்வாறு ஒரு தேரினை குதிரைகள் எல்லாம் இழுத்து செல்கின்றதோ அதே போன்று இந்த ஷரீரத்தை இந்திரியங்கள் இழுத்து செல்கின்றது. அப்படி அது கர்மேந்திரியங்களும் இருக்கின்றது, ஞானேந்திரியங்கள் இருக்கின்றது. எல்லா இந்திரியங்களும் இந்த ஷரீரத்தை இழுத்து செல்லக்கூடிய காரணத்தினால் இந்த ஷரீரத்திற்கு ரதம் என்று சொல்கின்றோம். இது ஒரு அற்புதமான தேர். நம்ம பேரை வைக்கலாம், இது ஆக்சுவலி ஞான ரதம். அப்படி ஆனால் அது இப்போ போகிற இடங்களெல்லாம் பார்த்தால் அது ஞான விஷயங்களில் அது செல்வதில்லை. இப்போ ஒரு காரே இருக்கின்றது, அந்த கார் தானாக போகாது. அப்படி அதே மாதிரி இந்த ரதமானது தானாக எங்கும் செல்லாது. அப்படி அந்த ரதத்தை நாம் எங்கு செலுத்துகின்றோமோ அது செலுத்தக்கூடிய இடத்திற்கு அந்த ரதமானது செல்லும். அப்படி அதனால் ரதத்திற்கு, சரீரத்திற்கு இப்போ தானாக இங்கே சத்சங்கத்திற்கு வராது. அப்படின்னு அதை சத்சங்கத்திற்கு அழைத்து வரணும். அப்படி சரீரத்திற்கு தானாக சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய ஆற்றல்கள் இல்லை. அப்படி அதனால தான் ஷரீரம் ரதமேவத்து. அடுத்து ரொம்ப முக்கியமானது யார்? இந்த ரதத்தை செலுத்துபவர் யார்? அப்படி அவர் தானே ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு வாகனம்னு இருந்தால் அதில் முதல்ல ஒரு சின்ன வாகனமே இருக்குது, அது விபத்தை அடைந்தால் முதல்ல அது யார் ஓட்டுனதுன்னு தான் கேட்போம். இந்த வாகனத்தை ஓட்டக்கூடியவர் யாருன்னு தான் கேட்போம். உள்ளே உட்கார்ந்துருக்கிறது யாருன்னு கேட்க மாட்டோம். யார் வாகனத்தை செலுத்துவது யாருன்னு. அப்போ இந்த ஷரீரம் என்கின்ற இந்த வாகனத்தை செலுத்துவது எது என்றால் புத்திம் து சாரதிம் வித்தி. அப்படின்னு புத்தியே சாரதி. அப்படி கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஒருவேளை இந்த ரதம் ஞான ரதமாக இருந்தால் இதனுடைய சாரதி யாராக இருக்க முடியும்?
ஞான சாரதியாக இருக்க வேண்டும். சாரதியும் ஞான சாரதியாக இருக்க வேண்டும். ஒருவேளை சாரதி அஜ்ஞான சாரதியாக இருந்தால் அப்படி பெயர் வைக்க முடியாது, அஜ்ஞான சாரதின்னு அப்படின்னு. ஞான சாரதி என்று என்றால் பெயர் வைக்கலாம். இல்லைன்னா பார்த்த சாரதின்னு சொல்கிறோம். அர்ஜுனனுக்கு பகவானே சாரத்தியம் செய்தார். அப்படி பகவானே சாரத்தியம் செய்ததால் தான் அர்ஜுனனால் எல்லோரையும் வெல்ல முடிந்தது. அப்படி மகாபாரதத்தில் கூட சொல்லுவான் கர்ணன், அர்ஜுனனுக்கும் எனக்கும் வலிமையை பொறுத்த வரைக்கும் இருவரும் சமமாகவே இருந்தாலும் கூட ஒரே ஒரு வித்தியாசம், அர்ஜுனனுக்கு தேரோட்டக்கூடிய பார்த்த சாரதியை போன்று கண்ணனை போன்று எனக்கு தேரோட்டுவதற்கு யாரும் இல்லைன்னு ஒரு காரணமாக சொல்வான். இப்போ துரியோதனன் கேட்பான், யார் உனக்கு வேண்டும்னு. அந்த கிருஷ்ணருக்கு சமமாக தேரோட்டக்கூடியவன் சல்லியன். அப்படி அதனால் சல்லியனே எனக்கு தேரோட்டியாக வேண்டும்னு கேட்பார். ஆனால் சல்லியன் தேரோட்டியாக இருந்தாலும் அப்புறம் இந்த தேரோட்டி சொல்கிறத கேட்கணுமா இல்லையா, உள்ளே உட்கார்ந்துருக்கிறவர் அப்படின்னு. இந்த ரெண்டு பேரும் இணைந்தே செயல்பட வேண்டும் இல்லையா அப்படி. அதனால் எப்பொழுதும் இந்த புத்தியும் ஜீவனும் இணைந்தே செயல்பட வேண்டும் அப்படி. இப்போ பகவான் சொன்னதையெல்லாம் அர்ஜுனன் கேட்டான். அப்படி பகவான் வழிநடத்தினார். புத்தி தான் மனிதர்களை வழிநடத்தக்கூடியது அப்படி. ஆனால் அதை உள்ளே இருப்பவர் என்ன செய்ய வேண்டும், அதை கேட்க வேண்டுமா இல்லையா அப்படின்னு கேட்டான். சல்லியன் சொல்கிறது எதுவுமே கர்ணன் கேட்கல. அப்படி கர்ணன் சொன்ன எதையுமே சல்லியன் கேட்கல. அப்படி கடைசியில் ரெண்டு பேருக்கும் என்ன ஆனதுன்னு உங்களுக்கு மகாபாரத கதையே தெரியும். அப்படி ஒன்றுக்கொன்று உள்ளிருக்கக்கூடிய ஜீவனும் அந்த ஜீவனுடைய கருவியான புத்தியும் ஒன்றுக்கொன்று விரோதமாகவே இருந்தால் அந்த ஜீவனும் தன்னை மாய்த்து கொள்ளும், அழித்து கொள்ளும். அந்த புத்தியும் என்னாகும், அதுவும் அழிந்து போகும். அதனால தான் புத்திம் து சாரதிம் வித்தி அப்படி. ஏன்னா ரொம்ப முக்கியமானது. பொதுவாக மனிதர்களிடத்தில் புத்தி இருக்கான்னு கேட்டால் எல்லாருக்கும் என்ன வரும், எல்லாருக்கும் கோபம் வரும். புத்தி இருக்கான்னா கோபம் வரும். ஆனால் உண்மையிலே நமக்கு புத்தி இருக்கின்றதா, அந்த புத்தி வேலை செய்கின்றதான்னு பார்க்க வேண்டும். அப்படி அதனால தான் இங்கே சொல்லும்பொழுது சொல்கிறார், இந்த புத்திங்கிறது நாம் இந்த பிரகரண கிரந்தங்களிலெல்லாம் கூட படிச்சிருக்கிறோம். நிச்சயாத்மிகா புத்தி அப்படி. புத்தி என்றாலே ஒரு விஷயத்தை நிச்சயம் செய்யக்கூடியது, நிச்சயத்தன்மை உடையது புத்தி. அத்தியவசாய லட்சணம் என்று சொல்வார்கள். அத்தியவசாயம்னா ஒன்றை எடுத்துக்கொண்டால், எடுத்துக்கொண்ட விஷயத்தில் உறுதியோடு இருந்தால் அது புத்தின்னு சொல்கின்றோம். கொஞ்சம் உறுதியற்று போனால் அதுவே மனமாகி விடுகின்றது. கீதையில் கூட பார்த்தோம், விவசாயாத்மிகா புத்திகி ஏகேக குருநந்தன. அந்த புத்தியானது நன்கு பண்பட்ட புத்தியாக இருந்தால், பக்குவப்பட்ட புத்தியாக இருந்தால் அது கூர்மையாக இருக்கும், கூர்மையாக இருக்கும். இப்போ நம்முடைய கோவில்களில் இருக்கக்கூடிய, ஆலயங்களில் இருக்கக்கூடிய இந்த கோபுரங்கள் எல்லாம் பார்த்தோம் என்றால் அதெல்லாமே புத்திக்கு சமமாக சொல்வார்கள். அந்த கோபுரங்களுக்கு என்ன இருக்க வேண்டும், ஒரு ஆழம் இருக்க வேண்டும். இருக்கணுமா இல்லையா? அந்த கோபுரம்ங்கிறதுக்கு நல்ல ஆழத்தில் இருக்கணும். அப்புறம் அது நல்ல அகலமாக இருக்க வேண்டும். அது ஆழமும் அகலமாகவும் இருந்தால் மேலே போக போக எப்படி செல்கின்றது, மேலே போக போக அது கூர்மையாக செல்லும். அது மேலே போகும்பொழுது விரிந்துட்டே போகிறது கிடையாது. அதே போன்று ஒரு மனிதனுடைய புத்திக்கு, ஒரு மனிதனுடைய அறிவாற்றல் என்பது நன்கு ஆழமாக வேரூன்றிய ஒரு அறிவாற்றலாக இருந்தால், இந்த நுனிப்புல் மேயிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி அந்த புத்தி இருக்கு, இட் மஸ்ட் ஹேவ் சம் டெப்த், அதுக்கு ஒரு ஆழம் இருக்க வேண்டும். இட் மஸ்ட் ஹேவ் அ விட்த், அதுக்கு ஒரு நல்ல அகலம் இருக்க வேண்டும். எவருடைய புத்தி ஆழமாகவும் அகலமாகவும் இருக்கின்றதோ அவர்களுடைய புத்தி மேலே போக போக எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் என்றால் கூர்மையாக இருக்கும், ஒருமுகப்பட்ட புத்தியாக இருக்கும். அப்படி ஒருமுகப்பட்ட புத்தியோடு நாம் ஒரு முடிவுகளை எடுத்தோம் என்றால் அந்த முடிவுகள் எப்பொழுதும் அந்த ஜீவனுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் புத்திம் து சாரதிம் வித்தி. அப்படி நாம் அந்த மகாபாரதத்தில் படித்தோன்னே தெரியும், அந்த தேரை, ரதத்தை, அர்ஜுனனுடைய ரதத்தை பகவான் எவ்வளவு லாவகமாக செலுத்துவார் என்று. அப்படி அதே போன்று புத்தியை நமக்கு கையாள தெரிய வேண்டும். ஏன்னா இங்கே ஆச்சாரியார் சொல்லும்பொழுது சொல்கிறார், சர்வம் ஹி தேககதம் புத்திஹி
கர்த்தவியமேவ பிராயேண. மனிதர்களுடைய சரீரம் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் எது காரணமாக இருக்கின்றது என்றால் அந்த மனிதனுடைய புத்தியே அவனுடைய செயல்களை செலுத்துகின்றதுன்னு. பின்னாடி வேதங்களிலும் சொல்வார்கள், புத்தி கர்மானுசாரிணின். அதனால் அந்த மனிதனுடைய கர்மங்கள் எல்லாம் எங்கே உட்கார்ந்துருக்கிறதாம்? மனிதர்களுடைய கர்மங்கள் எல்லாம் புத்தியில் அமர்ந்திருக்கின்றது. இப்போ இவ்வளோ வேதாந்த விஷயங்கள், இவ்வளோ சாஸ்திரங்களை எல்லாம் படிக்கிறது கூட எதற்காக படிக்கின்றோம்? இதை படிக்கிறதே புத்தியில் தெளிவு ஏற்பட வேண்டும்ங்கிறதுக்காகத்தான். இப்போ மந்திரங்களிலேயே சிறந்த மந்திரம், உபதேசம் பண்ணுற மந்திரம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், காயத்ரி மந்திரம். தியோயோன பிரச்சோதயாத். இந்த காயத்ரி மந்திரமே என்னுடைய அறிவை நீ ஒளி பொருந்தியதாக ஆக்குவாயாக. அந்த சூரியனிடத்தில் தானே பிரார்த்திக்கின்றோம். சூரியன் புத்திக்கு அதிபதியாக இருக்கின்றார். அதுதான் பிரார்த்தனையே. அப்படி எல்லாம் இருந்தும் கூட ஒரு மனிதனுடைய புத்தி தெளிவாக இல்லாவிட்டால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த முதல் பாடலே அந்த கடவுள் வாழ்த்தே திருமந்திரத்தில் என்ன முடியும் பொழுது, 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. இறைவனை எங்கே வைத்து வணங்குகின்றேன் அப்படின்னா, சதா சர்வ காலமும் இறைவனை என்னுடைய புத்தியில் வைத்து வணங்குகின்றேன். ஆனால் நாம் கூட ரொம்ப புத்திசாலிகள். என்னென்னா இறைவனை எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பூஜை அறையிலே வச்சுருப்போம் அப்படின்னு. ஆனால் புத்தியில் என்ன வைத்திருப்போம்? உலக விஷயங்கள் எல்லாம் புத்தியில் வைத்து கொண்டு போவோம் அப்படி. பகவானெல்லாம் என்ன இருப்பார்? நல்ல அலங்காரத்தோட பகவானெல்லாம் என்ன இருப்பார்? பூஜை ரூமில் இருப்பார் அப்படி. ஆனால் புத்தி முழுக்க என்ன இருக்கிறது? உலக விஷயங்களாக இருக்கின்றது அப்படி. இறைத்தன்மைங்கிறது, இறைவனைங்கிறது எங்கே எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா, இறைவனை பூஜை ரூமில் வைத்திருக்கிறது இருக்கட்டும், அங்கேயே வச்சுட்டு மெதுவாக பத்திரமா பூட்டிட்டு வேற வந்துடும் அப்படின்னு. சுவாமி எங்கேயாவது ஓடி போயிட்டாருன்னு அப்படின்னு, அவர் எங்கே ஓட போகிறார் அப்படி. அவரை வைக்க வேண்டிய இடம் புத்தியில் வைத்திருக்க வேண்டும். புத்தியில் இறைவனை வைத்திருக்க வேண்டும் என்றால் அந்த புத்தி எப்படி இருக்க வேண்டும் என்றால், அது எவ்வளவு தூய்மையாக, கர்ப்ப கிரகம். நம்முடைய புத்தியை நாம் கர்ப்ப கிரகத்தை போல வைத்திருக்க வேண்டும். அதனால தான் எல்லாரும் நுழையக்கூடாதுன்னு சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை அப்படி. அது அவ்வளவு தூய்மையோடு அந்த புத்தியானது இருக்க வேண்டும். அது இறைவன் வீற்றிருக்கக்கூடிய இடம். உள்ளே நுழைபவர்கள் யாராக இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அங்கே இறைவன் இருக்க மாட்டார், அவ்வளோதான். இறைவன் இருக்கிறது இல்லை. நம்முடைய புத்தி நாம் தூய்மையாக வைத்திருக்கவில்லை என்றால் அங்கே இறைவனுக்கு என்ன கிடையாது? இறைவனுக்கு வேலை கிடையாது. நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த புத்தியை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வேதாந்தங்கள் படிக்கும் பொழுது இப்போ ஆத்மபோதமே படித்திருக்கின்றோம். முதலில் இந்த ஆத்ம சைத்தன்யம், சுத்தமாக இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யம் இந்த தேகத்தில் எங்கே பிரதிபலிக்கின்றது என்று சொல்லும்போது, எதில் பிரதிபலிக்கின்றது? முதலில் புத்தியில்தான் பிரதிபலிக்கின்றது அப்படி. அதனால் உயர்ந்த சைத்தன்யம் ஈஸ்வரன் முதலில் பிரதிபலிக்கக்கூடிய இடம் புத்தி. அந்த புத்தியில் பிரதிபலித்த பின்புதான் அந்த புத்திக்கு நான் என்கின்ற அந்த உணர்வே அதன் பிறகுதான் வருகின்றது. அது வரைக்கும் இல்லை அப்படி. அங்கிருந்து தான் மனம், இந்திரியங்கள் எல்லாமே ஒரு சேத்தனத்தன்மையை பெறுகின்றது. அதனால் இறைவன் பிரதிபலிக்கக்கூடிய இடமே எதுவாக இருக்கின்றது? புத்தியாக இருக்கின்றது. தான் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கேன்னு சொன்னார்கள். இந்த புத்திங்கிறது எப்பொழுதும் அது ஒரு விளக்கு. அந்த புத்திங்கிற விளக்கு சுடர் விட்டு பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ புத்தியை எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு பக்கம் அது ஆன்மாவிற்கு ரொம்ப அருகாமையில் இருக்கின்றது. இப்போ இந்திரியங்கள் இருக்கின்றது, மனம் இருக்கின்றது, புத்தி இருக்கின்றது, இறைத்தன்மை இருக்கின்றது. இதையெல்லாம் கொஞ்சம் ஒரு கற்பனை செய்து பார்க்க வேண்டும். மனிதனுக்கு இந்திரியம் இருக்கு, மனம் இருக்கின்றது, புத்தி இருக்கின்றது, இறைத்தன்மை இருக்கின்றது. இப்போ புத்தி எதனுடைய அருகில் இருக்கின்றது? புத்தி ஒன்றுதான் இறைத்தன்மைக்கு, தெய்வீகத்தன்மைக்கு அருகில் இருக்கின்றது. இந்திரியங்கள் எங்கே இருக்கின்றது? இப்போ இந்திரியங்கள் பாருங்கள், இந்திரியங்கள் இறைத்தன்மையை அடைய வேண்டும். மனம், புத்தி இதையெல்லாம் தாண்டி வரணும். மனமே புத்தியை தாண்டி வர வேண்டும். அப்போ புத்தி என்பது இறைவனுக்கு அருகாமையிலேயே இருக்கின்றது. இந்திரியங்களெல்லாம் எதற்கு அருகாமையில் இருக்கின்றது? இந்திரியங்களெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய உலக விஷயங்களுக்கு அருகாமையில் இருக்கின்றது.
ஆனால் இந்த உலக விஷயங்கள் இந்திரியங்கள் வாயிலாக நுழைந்து என்ன நேருகின்றதுன்னு கவனித்தோம் என்றால், இந்த புத்தின்னு சொல்லும் பொழுது அது ஏன் ஒருமுகப்பட்ட புத்தியாக இல்லாமல் போகின்றது? இறைத்தன்மைக்கு அருகாமையிலே அந்த புத்தி இருந்தாலும் கூட ஏன் அது எப்பொழுதும் இறைவனை குறித்து சிந்திக்காமல், இந்த பக்கம் சாயாமல், அது ஏன் இன்னும் உலக விஷயங்களினால் இந்த புத்தியானது கலங்கப்படுகின்றது, அசுத்தப்படுகின்றது என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், இப்போ வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன, எல்லாம் இந்திரியங்கள் வாயிலாக மனதை சென்றடைகின்றது. ஸோ இந்திரியாஸ் வில் ரிப்போர்ட் ஒன்லி தி ஆப்ஜெக்ட்ஸ் டு தி மைண்ட். இந்திரியங்களுடைய வேலை என்ன? வெளியில் தான் பார்த்தது, கேட்டது, நுகர்ந்தது, இதையெல்லாம் என்ன செய்கின்றது? மனதிற்கு கொண்டு செல்கின்றது. இந்த மனம் இந்திரியங்கள் வாயிலாக வெளியிலிருந்து சேகரித்த சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தன், இந்த 5 விஷயங்களையும் சேகரித்து அந்த தகவல்களை எல்லாம் என்ன பண்ண வேண்டும்? மனமானது புத்திக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் மனதினுடைய வேலை. கொண்டு போய் சேர்த்த பிறகு புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா, என்ன செய்ய வேண்டும்? அது மனதினால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை குறித்து நன்றாக ஆராய்ந்து புத்தி ஒரு நிர்ணயம் செய்து, அது நிர்ணயம் செய்த பிறகு எது சரி எது தவறு என்று நன்கு ஆராய்ந்து மீண்டும் என்ன செய்கின்றது? இதை செய், இதை செய்யக்கூடாது என்று மனதிற்கு அறிவுறுத்த வேண்டும். அதன் பிறகு மனம் அதை இந்திரியங்கள் மூலமாக சொல்லும் பொழுது கர்மமானது நடைபெற வேண்டும். இப்போ இவ்வளோலாம் நமக்கு யோசிக்கிறது எங்கே நேரம் இருக்கிறது அப்படின்னு, இதெல்லாம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே நடக்கின்றது. ஆனால் இந்திரியங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்பொழுதுமே விஷயங்களை மனதிற்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இப்போ மனதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது? மனதில் ஏற்கனவே பல உலக வாசனைகள் இருப்பதால், வாசனைகள் எல்லாம் எங்கே இருக்கின்றது? வாசனைகள் எல்லாம் மனதிலேயே இருப்பதால் இந்திரியங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை அது நேரடியாக என்ன பண்ணுறதில்லை அப்படின்னா புத்திக்கு கொண்டு சேர்ப்பதில்லை. அப்படி இந்த மனம் ஒரு இடைத்தரகர் மாதிரி. அப்படி இந்த கீழே வேலை செய்கிறவருக்கும் பாஸுக்கும் நடுவில் ஒருத்தர் இருப்பார். அப்படி இவர் செய்கிறதில் அவர் அப்படியே சொல்ல மாட்டார். அப்படி இந்த மனம் என்ன பண்ணுகின்றது? அதுக்கு ஒரு வாசனைகள் இருக்கின்றது. அப்போ அதை சேகரித்த விஷயங்களோடு மனதில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய வாசனைகளும் சேர்ந்து அந்த மனமானது தான் கேட்ட, பார்த்த, சேகரித்த விஷயங்களுக்கு ஒரு வண்ணம் தீட்டி புத்திக்கு கொடுக்கும் பொழுது புத்திக்கு சென்றடையக்கூடிய தகவலானது சரியாக சென்றடைவது கிடையாது. புத்திக்கு போகக்கூடிய விஷயங்களே எப்படி போகின்றது அப்படின்னா குழப்பமான விஷயங்கள் செல்வதால் அநேக நேரங்களில் புத்தியால் சரியான முடிவுகளை எடுக்க முடியவில்லை. ஏனென்றால் மனம் தூய்மையாக இல்லை. அப்படி அதனால் புத்தி தெளிவான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் மனமும் என்ன, மனதின் மூலமாகத்தான் அது எல்லா விஷயங்களையும் பெறுகின்றது. அப்போ மனதை என்ன செய்ய வேண்டும்? மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். சுவாமி தேஜோமயஞ்சி அவர்கள் ரொம்ப அழகாக சொல்வார்கள், ஆல் செட் அண்ட் டன் வி ஆல் லிசன் ஒன்லி டு அவர் மைண்ட் என்று சொல்வார். நம்ம கடைசியில் நாம் யார் சொல்கிறதே கேட்கின்றோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு என்ன சொல்கிறதோ அதை தான் நாம் கேட்குறோம். இல்லை நாங்கள் குரு சொல்கிறத கேட்குறோம். இல்லை, மனசு குரு சொல்கிறத கேளுன்னு சொன்னால் தான் கேட்போம். குரு சொல்கிறத கேட்கறது இல்லை நாங்கள் பெற்றோர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்போம். இல்லை, மனசு பெற்றோர்கள் சொன்னதை கேட்கணும்னு சொன்னால்தான் நம்ம கேட்போம். இப்போ மனம் இங்கேருந்து உபநிடதம் கேட்கலாம்னு சொன்னால்தான் நம்ம கேட்போம். கடைசியில் நாம் யார் சொல்கிறதையும் கேட்கதில்லை. பகவானே கீதை நமக்கு சொன்னாலும் கூட நம்மளுடைய மனம் கேட்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்தால் தான் நாம் கேட்போம். இல்லைன்னா இறைவனே வந்தாலும் கூட என்ன பண்ண மாட்டோம்? கேட்க மாட்டோம். அப்போ எல்லா மனிதர்களும் யார் சொல்வதை கேட்கின்றார்கள்? அப்போ அவரவர்களுடைய மனம் சொல்வதைத்தான் கேட்கின்றார்கள். ஆகவே தான் இந்த மனதை தூய்மைப்படுத்த வேண்டியது என்பது எவ்வளவு இன்றியமையாததாக இருக்கின்றது என்று பாருங்கள். ஏன்னா நம்ம அதை சொல்கிறது தானே கேட்கிறோம். அப்போ அந்த மனம் தூய்மை இல்லாமல் இருந்தால் கடைசி வரைக்கும் என்ன அது என்னெல்லாம் சொல்கின்றதோ அதை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் சொல்கிறதுக்கு என்ன, நான் குரு சொல்கிறதை கேட்கிறோம், நாம் யார் சொல்கிறதையும் கேட்பதில்லை. ஒவ்வொரு மனிதனும் அவர்களுடைய மனம் என்ன சொல்கின்றதோ அதைத்தான் அவர்கள் கேட்கின்றார்கள்.
அப்போ அந்த மனதை எவ்வளவு தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த மனதிற்கும் புத்திக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. அது ஒரே நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் மாதிரி. மனமும் ஒரு விருத்தி ரூபமாகத்தான் இருக்கின்றது, புத்தியும் என்ன இருக்கின்றது, விருத்தி ரூபமாகத்தான் இருக்கின்றது. ஒருவேளை மனதை காட்டிலும் புத்தி வலிமையாக இருந்தால் அந்த அந்த புத்தியானது மனதை என்ன பண்ணும், மனதை கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கும். அதாவது கீதையில் கூட பார்க்கிறோம், யாருடைய மனமானது புத்தியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ அவன் பிழைத்து கொள்வான். ஆனால் யாருடைய புத்தியானது மனதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ அவனுக்கு அவனுடைய புத்தியே நிரந்தரமான சத்ருவாக ஆகிவிடும். அப்படி ஆகவே இந்த 2 மனம் புத்தி, இப்போ அடுத்து வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இந்த மனதையும் புத்தியும் பற்றி தான் சொல்லுவார். அதனால்தான் புத்திம் து சாரதிம் வித்தி அப்படின்னு, புத்திம் து சாரதிம் வித்தி. அடுத்து என்ன சொல்றார், மனக பிரக்ரகம் ஏவச்ச. பிரக்ரகம்னா என்ன அர்த்தம், பிரக்ரகம்னா கடிவாளம். அந்த கடிவாளங்கள் தான் குதிரைகளை கட்டுப்படுத்துவது. ஒரு வாகனம் கார் ஓட்டணுன்னா ஸ்டியரிங்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு, அதே மாதிரி தான் கடிவாளம்ங்கிறது. அது எப்பொழுதும் என்ன இருக்கணும் அப்படின்னு, அதை ஓட்டுபவருடைய கட்டுப்பாடில் இருக்க வேண்டும். இந்த மனமே கடிவாளம். அப்படி அது இந்திரியங்களுக்கும் புத்திக்கும் எப்படி பாலமாக இருக்கின்றது பாருங்கள், ஒன்றுக்கொன்று பாலமாக இருக்கின்றது. அப்படி மனப்பிரகிரகம் ஏவச்ச. அடுத்து என்ன சொல்றார், இந்திரியாணி ஹயான் யாகு. இந்த இந்திரியங்கள் எல்லாம் எத்தனை இந்திரியங்கள் இருக்கின்றது, 5 இந்திரியங்கள், கண் காது மூக்கு நாக்கு தோல், 5 இந்திரியங்கள். இந்த இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குதிரைக்கு சமமாக இருக்கின்றது. அவ்வளவு விரைவாக செல்லக்கூடிய ஆற்றல் இந்திரியங்களுக்கு என்ன இருக்கின்றது, எதையும் உடனடியாக கிரகிக்கக்கூடிய ஆற்றல், எல்லா விஷயங்கள் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தன் அவற்றையெல்லாம் விரைவாக கிரகிக்கக்கூடிய ஆற்றல்கள் இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் இந்திரியங்கள் எப்பொழுதும் விஷயங்களின் மீதே பயணிக்கின்றது. இப்போ காரணம் ஒன்று இருந்தால் எங்கே இருக்கும், ரோடு மேலேயே தானே போகும். அது அதே மாதிரி இந்த குதிரைகள் எப்பொழுதும் ஏதோ ஒரு பாதையில் பயணித்து கொண்டே இருக்கின்றது. அதனால் இந்திரியங்கள் எப்பொழுதும் விஷயங்களில் பயணித்து கொண்டே இருப்பதால் எந்த விஷயங்களில் பயணிக்க வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது இந்திரியங்கள் நிர்ணயம் செய்வது கிடையாது. அப்படி எந்த விஷயங்களை கேட்க வேண்டும், எந்த விஷயங்களை பார்க்க வேண்டும் என்று இந்திரியங்கள் தானாக நிர்ணயிப்பது கிடையாது. அந்த இந்திரியங்களை எது செலுத்துகின்றது, மனமானது செலுத்துகின்றது. அந்த மனம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், அந்த மனமானது புத்தியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். இப்படி ஒன்றுக்கொன்று கட்டுப்பாடில் இல்லாவிட்டால் எல்லாம் தனியாக இயங்கினால் என்னாகும், பயணிப்பவனுடைய பயணம் லட்சியத்தை அடையாமல் போய்விடும். அதனால்தான் இந்திரியாணி ஹயான் யாகு விஷயான் தேஷு கோச்சரான். விஷயான்னு என்ன, 5 விஷயங்கள், சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த, இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த குதிரைகளுக்கு இல்லைன்னா இங்கே இந்திரியங்களுக்கு, நம்முடைய இந்திரியங்களுக்கு பாதையாக இருக்கின்றது. அதனால தான் அதுக்கே என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு கடிவாளம் மட்டும் இல்லை அப்படின்னு, அது இந்த பக்கம் பார்க்காமல் அந்த பக்கம் பார்க்காமல் இருப்பதற்கு அது என்ன பண்ணுறோம், குதிரைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒரு மறைப்பு போட்டு வைத்திருக்கின்றோம். அந்த காலத்தில் வைத்திருப்பார்கள் அப்படி போகாமல் இருப்பதற்காக. இப்படியாக ஆத்ம இந்திரிய மனோயுக்தம், இங்கே கடைசி வரியில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா ஜீவனை குறிப்பது கிடையாது. அங்கே ஆத்மா என்றால் ஷரீரம். இவ்வாறாக ஷரீரம், இந்திரியம், இந்திரியங்கள், மனம், மனம்னா யுக்தம், யுக்தம், இவற்றோடு சேர்ந்த ஆத்மா. எந்த ஒரு ஆத்மாவானது இந்த ஷரீரம், இந்திரியங்கள், மனம், நம்ம புத்தியும் சேர்த்துக்கலாம். அங்கே ஸ்லோகத்திற்காக 3 சொல்லியிருக்கு. ஆத்மேந்திரிய மனோயுக்தம் சொல்கிறார். போக்தா, அதனால் புத்தியோடும் இணைந்த ஜீவனுக்கு என்ன பெயர் அப்படின்னா போக்தா, இஸ் எ என்ஜாயர். அவர் தான் அனுபவிப்பவர். கர்த்தாவும் சேர்த்துக்க வேண்டியதுதான். அவரே கர்த்தாவாக இருக்கின்றார், போக்தாவாக இருக்கின்றார். இந்த ஆத்மாவானது உடல், இந்திரியங்கள், மனம், புத்தி என்கின்ற உபாதிகளோடு கூடும் பொழுது அதுவே கர்த்தாவாக இருக்கின்றது, போக்தாவாக இருக்கின்றது. கர்மத்தினுடைய பயன்களையெல்லாம் அது அனுபவித்து கொண்டே இருக்கின்றது அறியாமையினால்.
ஆனால் உண்மையிலே அது கர்த்தாவா போக்தாவா என்றால் என்ன? அது உண்மையிலே கர்த்தாவும் கிடையாது, போக்தாவும் கிடையாது. அந்த ஞானத்தை புத்திக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது புத்தியில் அந்த ஞானம், இந்த ஆத்மா கர்த்தா கிடையாது, போக்தா கிடையாது என்கின்ற ஞானம் திருடமாகின்றதோ, அப்பொழுது அவர்களுக்கு இந்த ஞானமானது புலப்படுகின்றது. இதை ரொம்ப அழகான ஒரு உருவகத்தோடு கூறியிருக்கின்றார்கள். ஸோ ரதத்தில் அமர்ந்திருப்பவர், ரதம், அந்த ரதத்தை செலுத்தக்கூடியவர், அந்த கடிவாளங்கள், குதிரைகள், இந்திரியங்கள், அது செல்லக்கூடிய பாதை, இதெல்லாம் என்ன ஆகுது? கடைசியில் இவை அனைத்தும் சேர்ந்து அந்த மனிதனுடைய இலக்கை, அந்த மனிதனுடைய லட்சியத்தை நிர்ணயிக்கின்றது. இப்போ ரதம் தயார் எடுத்த ரதான் அது சம்சார மார்க்கத்திற்கு கொண்டு போகிறதா இல்லை மோட்ச மார்க்கத்திற்கு கொண்டு போகிறதான்னு தீர்மானிப்பது யார்? இப்போ எது தீர்மானிக்கின்றது? இப்பொழுது புத்தி தான் தீர்மானிக்கின்றது. புத்தி தானே தீர்மானிப்பது கிடையாது. அதனால தான் அடுத்து வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே ரொம்ப இந்திரியங்களை பற்றியெல்லாம் சொல்லலை அவர்கள். அடுத்து சொல்லும் பொழுது மனோபுத்தி மனோபுத்தி மனோபுத்தின்னு திரும்பி, இந்த மனமும் புத்தியும் அது இரட்டைகள் மாதிரி, அது எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பார்கள், இணைந்தே இருப்பார்கள். அதனால் இப்போ அடுத்ததாக யாரொருவருடைய புத்தியானது மனமானது கட்டுப்பாட்டில் இருக்கின்றார்களோ அவர்களை குறித்தும், கட்டுப்பாடு இல்லாததை குறித்தும் அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் சொல்கின்றது. பாருங்கள், சொன்னோன்னே நேர ரத்தினம் அந்த ரத சுவாமியை விட்டுட்டார். யார் ரதத்தில் அமர்ந்திருக்கின்றாரோ அவரை பற்றி ரொம்ப சொல்லலை. ஆக்சுவலாக ஜீவனுக்கு பெரிய வேலையே இல்லை அப்படின்னு. அந்த ஜீவனானவனுடைய மனம் புத்தி இந்திரியங்கள் சரியாக இருந்தால் ஜீவன் கவலைப்படவே வேண்டாம். இப்போ ஒரு ஜீவனுடைய மனமோ புத்தியோ இந்திரியங்களோ சரியாக இருந்தால் அவன் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அப்படி இந்த ரெண்டு விஷயம், இந்திரியங்கள் மனம் புத்தி சரியாக இருந்தால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மூன்றும் சரியாக இல்லைன்னா அவன் கவலைப்பட்டு என்ன கிடையாது, அவன் கவலைப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய புத்தியை தெளிவாக வைத்திருப்பதற்கு பழக வேண்டும். அதை தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கின்றார். பாரு, 5வது ஸ்லோகம் பாரு. யஸ்விஜ்ஞானவான் பவதி அயுக்தேன மனசா சதா தஸ்யேந்திரியாணி வஷ்யாணி துஷ்டாஸ்வா இவ சாரதேஹே. யக ஒரு வார்த்தை இருக்கா, யகன்னா சாரத்தின்னு போட்டுக்கணும். யக சாரதி. ஸோ எந்த ஒரு சாரதி ஆனது, இப்போ நேரடியாக சாரதிக்கு போயிட்டார், ரதசுவாமியை விட்டுட்டார், அதுதான் சொன்னேன். எக்ஸ் சாரதி. சாரத்தின்னா இங்கே யார்? புத்தி. எந்த ஒரு மனிதனுடைய புத்தியானது அவிஜானவான் பவதி. அப்படி உபனிஷத்து எவ்வளோ அழகாக சொல்கின்றது. ஒருவேளை புத்தி ஞானமற்று போய்விட்டால், புத்தி அறியாமையோடு கூடியிருந்தால், தமோ குணமாக இருந்தால், ஸோ அவிஜானவான், இது புரிய. விஜானவான்னா அறிவுடைய புத்தி. அப்படி அல்லது புத்தியில் என்ன இல்லை, ஒரு தெளிவு இல்லை, அறிவு இல்லைன்னு என்ன இடம், அந்த புத்தி எப்படி இருக்கும்னு சொல்ற. அவிஜானவான் அதான் சொல்றார் ஆச்சாரியார் சொல்லும்போது, நிபுணக. இட் இஸ் நாட் அ ஸ்கில்டு இன்டலெக்ட். அப்படி அந்த புத்திக்கு என்ன இல்லை, ஒரு கூர்மையும் இல்லை, அது அந்த புத்தியில் எதையும் சிந்திப்பதற்கு ஆலோசனை இல்லை. அப்படின்னு ரொம்ப கஷ்டமான காரியம். உட்கார்ந்து ஒரு விஷயத்தை இன்னும் கவனிக்க வேண்டும் என்றால் ரொம்ப கஷ்டம். புத்திக்கு நீங்கள் ஆலோசனை செய்து பார்த்தீர்கள் என்றால், புத்திக்கு ஒரு 4 செயல்பாடுகள் இருக்கின்றது. இந்த 4 செயல்பாடுகளும் சரிவர இருக்க வேண்டும். அப்போ தான் அது நிபுணகன்னு சொல்கிறோம். நிபுணன்னா தேர்ந்த புத்தி. அப்படி இந்த புத்தியினுடைய செயல்பாடுகள் எதுவும் சரியில்லைன்னா அது தேர்ந்த புத்தி இல்லைன்னு சொல்லணும். இப்போ புத்தியினுடைய முக்கியமான செயல்பாடுகள் என்ன என்றால், ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிப்பது. அப்படி ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் பேசும்போது முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீர்கள், முதல் வேலை என்ன செய்கின்றீர்கள்? ஏன்னா இப்போ ஆசிரியர் பாடம் நடத்தும்போது என்ன சொல்வார், கவனி கவனி சொல்கிறார்களா இல்லையா? அப்படின்னு கவனின்னு தானே சொல்கிறார்கள். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் நின்னாலும் இதுதான் கேட்டாங்க, யுவர் கைண்ட் அட்டென்ஷன் ப்ளீஸ்ன்னு தான் வரும். முதல்ல உங்களுடைய கவனம், எங்கே போனாலும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கவனம்
கவனம் கவனம்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ புத்தியினுடைய முதல் வேலை என்ன? எல்லாவற்றையும் கவனிப்பது. இப்போ உபனிஷத் படித்த உடனே எல்லாருக்கும் புரிஞ்சிடுமா? புரியாது. திரும்ப 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 கேட்க கவனிக்க என்ன ஆகுது? கவனிக்க கவனிக்க கவனிக்க. இப்போ கவனிக்கிறதுங்கிறது இந்திரியங்களுடைய வேலை இல்லை. அப்படி கண், காது, மூக்கு, நாக்கு, தோலுக்கெல்லாம் என்ன கிடையாது, கவனிக்க முடியாது. இந்த கவனிப்பது, அப்சர்வேஷனுங்கிறது என்ன அர்த்தம்? அது புத்தியினுடைய வேலை. இப்போ நாங்களே ஒரு ஸ்லோகம் எடுத்தாலும் முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஸ்லோகத்தை கவனிச்சுட்டே இருப்போம், அப்படி பார்ப்போம் அது என்ன சொல்ல வர்றதுன்ட்டு. என்னுடைய குருநாதர் எப்பவும் சொல்வார், நீ உரைகளை எல்லாம் படிப்பதற்கு முன்னாடி இப்போ கீதை எடுத்தேன்னா கீதையினுடைய புஸ்தகத்தை விரித்து வைத்துக்கொள், ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கொள், அப்படி அந்த ஸ்லோகத்தை பார்த்து கொண்டே இருன்னு சொல்வார். அப்படியே கவனித்து கொண்டே இரு. அப்படி அப்புறம் பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணு, பகவான் நீயே இதற்கு விளக்கம் சொல்லுன்னு. கொஞ்ச நேரம் கழித்து நீ கவனித்து கொண்டே இருந்தால் அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் என்ன ஆகும்? உள்ள அசையும். அதுவே என்னாகும்? மாறி 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 அதனுடைய அர்த்தங்களை அதுவே விளக்கும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் பொறுமையாக ஒருமுகப்பட்ட முகத்தோடு இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருகின்றது அப்படின்னு என்ன பண்ணணும்? கவனிக்கணும். அப்படி பட் நமக்கு ரொம்ப கஷ்டம் என்னென்னா, இந்த கவனிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி யாராவது எப்போவும் நம்மளை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் நினைக்கின்றோம். யாரோ ஒருத்தர் கவனிச்சுட்டே இருக்கணும் நம்மளுக்கு. இட் இஸ் ஆல்வேஸ் செல்ஃப் அப்சர்வேஷன். இப்போ ஒரு சன்னியாசிகள்னு இருக்கிற சன்னியாசம்னு இருந்தால் சன்னியாசி முதல் தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய நடவடிக்கைகளை தான் கவனித்து கொண்டே இருக்கணும். மற்றவர்கள் கவனிப்பதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ புத்தியினுடைய முதல் வேலை என்ன? அப்சர்வேஷன். இன்றைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை எங்கே போனாலும் என்னென்னா, அவர்களுக்கு இந்த கவனிக்கக்கூடிய அந்த பொறுமை இல்லை. கவனிப்பதற்கு என்ன வேண்டும்? யூ நீட் ட்ரமெண்டஸ் பேஷன்ஸ் டு அப்சர்வ். உட்காந்து அந்த கொக்கு பாருங்கள், அந்த மீனை பிடிக்கணுன்னா எப்படி உட்காந்துருக்கும், அது வாட்ட பொறுமையாக அப்படியே இருக்கும், ஒருமுகப்பட்டு அப்படியே இருக்கும். அப்படி இருக்கும் அப்சர்வேஷன். ரெண்டாவது, கவனிச்சப்பறம் என்ன பண்ணணும்? ரெண்டாவது புத்தி என்ன செய்யும் அப்படின்னு, இட் அனலைசஸ். நாட் ஓன்லி இட் அப்சர்வ்ஸ், தி இன்டலெக்ட் ஜென்ரலி அனலைசஸ். இதுக்கெல்லாம் புத்தி நுட்பமாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை கவனித்த பிறகு அது என்ன செய்கின்றது? தான் கவனித்த விஷயங்களை, அந்த தகவல்களை குறித்து நன்றாக ஆராய்கின்றது. புத்தியினுடைய இரண்டாவது தன்மை ரிசர்ச்னு சொல்கிறேன், ஆராயணம். ஆராயணம். இப்போ நம்ம படிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது. அப்படி இதெல்லாம் படித்தப்பறம் என்ன பண்ணணும்? உட்கார்ந்து என்ன பண்ணணும்? இது ஆராய்ந்து இதன்படி நாம் நடந்து கொள்கின்றோமா, ஏன் நடந்து கொள்ள முடியவில்லை, எங்கே நாம் தவறுகின்றோம்னு யார் சுட்டி காட்ட வேண்டும்? நமக்கே ஒரு சுய பரிசோதனை, செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்வார்கள். அப்போ புத்தியினுடைய ரெண்டாவது வேலை என்ன? ஆராய்ந்து பார்ப்பது புத்தியினுடைய இரண்டாவது வேலை. இதெல்லாம் சரிவர செய்தால் புத்திக்கு, இப்போ நீங்கள் தைத்திரோபனிஷத்துலாம் படித்தீங்கன்னா விஞ்ஞானமய கோஷம்னு ஒன்று இருக்கா? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். என்ன விஞ்ஞானமய கோஷத்திற்கு என்ன கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வடிவமே கொடுத்துருக்கிறார்கள். ஒரு வடிவம் கொடுத்துருக்கிறார்கள், ஒரு உருவமே கொடுத்துருப்பார்கள். புத்திக்கு மனிதனுக்கு ஒரு தலை, வலது கை, இடது கை, உடல்லாம் இருக்கிறதா இல்லையா? அதே மாதிரி நம்முடைய புத்திக்கு கூட என்ன பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு உருவமே கொடுத்துருக்கிறார்கள். தஸ்ய ஸ்ரத்தை வஷிரக ருதம் தக்ஷிண பக்ஷக சத்தியமுத்தர பக்ஷக யோக ஆத்மா மகத் புச்சம் பிரதிஷ்டான்னு எவ்வளோ அழகாக நம்முடைய வேதங்களில் நம்மளுடைய ரிஷிகள் கொடுத்த மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது. புத்தியினுடைய தலையே என்னன்னா ஸ்ரத்தை தான். அப்படி முதல்ல புத்திக்கு சிரஸ், புத்திக்கு சிரசாக விளங்குவதே ஸ்ரத்தை. அப்படி எவ்வளோ அழகான அந்த ஸ்ரத்தைங்கிற வார்த்தையே, ஸ்ரத் அப்படின்னா சத்தியம்னு அர்த்தம், தா அப்படின்னா தாங்கி பிடிப்பதுன்னு அர்த்தம். ஸ்ரத்தா என்றால் எது சத்தியத்தை தாங்கி இருக்கின்றதோ அதற்கு பெயர் ஸ்ரத்தைன்னு பெயர். அப்படின்னு மற்ற விஷயங்களில் இருக்கிறதெல்லாம் அது அது உண்மை இல்லைன்னா அது ஸ்ரத்தை இல்லை. அதுதான் அதனுடைய சிரஸ். அப்புறம் அதுக்கு வலதுகை ருத்தம், இடதுகை சத்தியம், யோக ஆத்மாங்கிறது ஒருமுகப்பட்டது. அதெல்லாம் வேண்டும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கவனிக்க வேண்டும். அப்போ எப்படி கவனிக்க வேண்டும்? ஸ்ரத்தையோடு கவனிக்க வேண்டும். ஸ்ரத்தையோடு கவனிக்க வேண்டும்.
ஸ்ரத்தையோடு அதை என்ன பண்ண வேண்டும், அதுக்கு எல்லா இடத்துலையும் இங்கே ஸ்ரத்தையை போட்டு ஆராய வேண்டும். ஆராய்ந்த பின்பு மூன்றாவதாக என்ன, டு டிஸ்கிரிமினேட். புத்தியினுடைய மூன்றாவது காரியம் பகுத்தறிவது என்பது புத்தியினுடைய வேலை. அது புத்தியினால் தான் செய்ய முடியும், இந்திரியங்களெல்லாம் செய்யாது. டு டிஸ்கிரிமினேட் வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங், எது சரி, எது தவறு, எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது, நன்றாக என்ன பண்ணுறோம், நன்றாக பிரித்து அறிவது. அறிந்த பிறகு நான்காவதாக அந்த புத்தியினுடைய வேலை நிச்சயிப்பது. அப்படி அப்புறம் என்ன செய்யணுங்கிறது என்ன பண்ணுறது, டு டிட்டர்மின். தென் இட் டிட்டர்மின்ஸ். அப்படி இருந்தால் நம்ம எடுக்கிற முடிவு எப்படி இருக்கும் பாருங்கள். நன்றாக கவனித்து அலசி ஆராய்ந்து அதன் பிறகு எது சரி எது தவறு என்று பகுத்தறிந்து அதன் பிறகு என்ன பண்ணுறோம், நிச்சயம் பண்ணுறோம். ஆனால் இப்போல்லாம் எல்லாமே உடனே முதல்ல என்ன பண்ணுறோம், முதல்ல நிச்சயம் பண்ணுறார்கள். இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, முதல்ல எல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மகிட்ட வந்து சொல்லுவார்கள் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறதுங்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும், இதெல்லாம் ஒரு செகண்டில் நடக்கணும். இது எல்லாம் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது உடனே கவனிக்கணும், அதை உடனே ஆராயக்கூடிய திறன் இருக்க வேண்டும். அங்கே நமக்கு இவ்வளோ அவகாசங்கள் எல்லாம் கூட இருக்காது. இப்போ யுத்த களத்தில் போய் அப்படியே எதிரியை கவனிச்சுட்டே நிற்க முடியுமா, ஆராய்வதற்கு நேரம் இருக்குமா, இருக்காது. அப்போ முதலேயே நாம் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு. அந்த நேரத்தில் எதுவும் செய்ய முடியாது. அப்போ அந்த சாரதி, இப்போ பாருங்கள், அந்த யுத்த களத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த சாரதி அந்த தேரில் அமர்ந்திருந்து யுத்தம் செய்பவனை சரியான இடத்தில் சமயோஜிதமாக கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்றால் அவன் எவ்வளவு நிபுணனாக இருக்க வேண்டும். அப்படி நிபுணனாக இருக்க, சும்மா கேட்கல அர்ஜுனன் நீ எனக்கு சாரதியாக இருன்னு. ஏன்னா எந்தெந்த இடத்தில் நிறுத்தினால் எதிரிகளை சரியாக பார்க்கலாம்ங்கிறது தெரியணும் இல்லையா. புத்தியை சரியான இடத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்கு நமக்கு தெரிய வேண்டும். இப்போ இங்கே உட்கார்ந்து பார்த்தா தான் உங்களை எல்லாம் பார்க்க முடியும், நான் அங்கே உட்கார்ந்து இருந்தேன்னா பார்க்க முடியாது. அதே போன்று இந்த புத்திக்கு என்று இந்த 4 செயல்பாடுகள் இருக்கின்றது. இப்போ இங்கே என்ன சொல்றார், அவிஞ்ஞானவான். அவிஞ்ஞானவான்னா இந்த 4மே இல்லை, 4மே இல்லை. 4 அநிபுணர். அநிபுணர் மட்டுமில்லை, அவிவேகி. அதற்கு விவேகமே கிடையாது. எதில் ஈடுபட வேண்டும், அவரே பிரவருத்தவோ நிவர்த்தவுச்ச பவத்தீன். எதில் ஈடுபட வேண்டும், எதில் ஈடுபடக்கூடாதுன்னு இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கா கீதையில். என்ன ஸ்லோகம், சாத்வீகமான புத்தின்னா எது, சாத்வீக புத்திக்கு என்ன, 18வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லு, பிரவருத்திம் ச நிவருத்திம் ச கார்யா காரியம் பயா பயம் பந்தம் மோக்ஷம் ச யா வேதி சா புத்தி பார்த்த சாத்விகி அப்படின்னு. இன்னும் சாத்வீகமான புத்திக்கு எவ்வளோ சொல்கிறார் பார். எது சாத்வீகமான புத்தி என்றால் பிரவருத்திம்ச நிவர்த்திம்ச, எதில் ஈடுபட வேண்டும் ரொம்ப முக்கியம். எவ்வளவு நேரம் ஈடுபட வேண்டும் அதை காட்டில் முக்கியம். அதனால தான் நேரத்தை பார்த்துட்டே இருக்கேன் பாருங்க. இது செய்கிறது மட்டுமே இல்லை, கவனமாக இருக்கணும் எல்லாவற்றிலும். அப்படி எந்த காரியத்தில் ஈடுபட வேண்டும், எவ்வளவு நேரம் ஈடுபட வேண்டும், எவ்வாறு ஈடுபட வேண்டும், அப்புறம் அதிலிருந்து எப்பொழுது விடுபட வேண்டும், அப்படி இதெல்லாம் தெரியணும். இயற்கையில் பாருங்கள் அதெல்லாம் இருக்கிறது. ஒரு சூரியனுக்கு பிரவருத்தியும் தெரியும், சூரியனுக்கு நிவர்த்தியும் தெரியும். பிரவருத்தி நிவர்த்தி இல்லைன்னு இந்த உலகமே கிடையாது. ஆனால் நம்மளுடைய புத்திக்கு எப்போ பிரவருத்தி, எப்போ எழுந்திருக்கணும்னு தெரியறதில்லை, எத்தனை மணிக்கு தூங்கணும்னு தெரியறதில்லை. அப்படி அது தூங்குகிற நேரத்தில் நிவர்த்தி நேரத்தில் பிரவருத்தியில் போய் படுறது. அப்படி ஏன்னா எப்போ பிரவர்த்திக்கணும் அந்த நேரத்தில் என்ன ஆகுது, அது நிவர்த்தியில் போயிடுறது. அப்படி எல்லாமே புத்தி என்ன செய்கின்றது. புத்தி பார்த்தா சின்மயானந்த சுவாமிகள் சொல்வார், மனிதர் எல்லாரும் தலைகீழ நடக்கிறாங்கன்னு சொல்வார். தலைகீழ நடக்கிறாரு சுவாமிஜி அப்படி சொல்லலாம். அப்படி தலைகீழ நடக்கிறார்கள்னு சொல்வார். ஏன்னா முதல்ல புத்தி எங்கே போயிடுது அப்படின்னு, கடைசியில் தான் எங்கே வர்றது. அப்படி இன்னும் சொல்ல போனால் அதுக்கு வேலையே கொடுக்கறது இல்லை. அப்படி அவர் இன்டலெக்ட் இஸ் ஆல்வேஸ் அட் ரெஸ்ட். அதுக்கு எப்பொழுது நிரந்தரமாக என்ன பண்ணியிருக்கிறோம், ஓய்வு கொடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கு இதெல்லாம் தெரியலைன்னா பிரவருத்தி எவ்வளோ சொல்கிறார் பாருங்க. பிரவருத்தி நிவர்த்தி, காரியம் அகாரியம், பயம்
அபயம், எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாது? அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு சொல்கிறார். எதுக்கு பயப்படணும்? பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்ன? இதையெல்லாம் எந்த ஒரு புத்தியானது தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்றதோ அப்படின்னு அது நிபுணக. அப்படி இங்கே என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, எஸ்து அவிஜானவான் பவதி அப்படி. அப்போ சில நேரம் நம்மளுடைய புத்தி எடுத்து நம்ம பார்த்தோன்னா நமக்கே சிரிப்பாக வரும் அப்படின்னு. அப்போது இதை எவ்வளவு தேய்க்க வேண்டியது இருக்குன்னு பாருங்கள். தி புத்தி ஹேஸ் டு பி ஜஸ்ட் பாலிஷ்டு. ஏன்னா அந்த உலக விஷயங்கள் எல்லாம் என்ன இருக்கிறது அப்படின்னா, அந்த புத்தியின் மீது என்ன இருக்கிறது? உலக விஷயங்கள் என்கின்ற கரை படிந்திருக்கின்றது. இது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கருவி அப்படின்னு. ஏன்னா புத்தி மாதிரி ஒரு சிறந்த சாதனம், அது மனிதர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஒரு சாதனம். அப்படி வேறு யாருக்கும் இது கிடையாது. மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய புத்தி மாதிரி தேவர்களுக்கும் கிடையாதுன்னு சொல்கின்றார்கள். மானுட புத்தி அவ்வளவு சிறந்ததுன்னு சொல்கின்றார்கள். அதனால தான் நித்தியம் ஒரு மந்திர ஜபங்கள், ஒரு பூஜைகள், ஒரு தியானம், இதெல்லாம் எதற்கு சொல்கிறோம்? இதெல்லாம் புத்திக்கு. இதெல்லாம் புத்திக்கு. சாப்பிட்றதெல்லாம் வெறும் உடலுக்கு தான் அப்படி. ஆனால் புத்திக்குன்னு என்ன பண்ணணும்? இந்த சத்சங்கம் நல்ல புத்திக்கு போக வேண்டும். இல்லைன்னா அவிஜானவான் பவதி. யமதர்மராஜா சொல்லிட்டார், எல்லோரும் என் பிடியில் வந்து விழறதுக்கு காரணமே அவிஜானவான் பவதி. எஸ்து அவிஜானவான் பவதி. அவனுடைய ரதம் நேரம் எங்கே வரும்? யமலோகத்திற்கு தான் வரும்னு சொல்கிறார். வேற ஒன்றும் இல்லை. அவிஜானவான் பவதி. அடுத்து என்ன? அயுக்தேன மனசா, டோட்டலி டிஸ்இன்டகிரேட்டட் மைண்ட். அப்படி அயுக்தக. அப்படி அயுக்தம்னா, யுக்தம்னா என்ன அர்த்தம்? ஒருமுகப்பட்ட. அயுக்தம்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்லி டிஸ்இன்டகிரேட்டட். அது என்ன சிந்திக்கும்னு சொல்லவே முடியாது. அது கட்டுப்பாடுலேயே இல்லை. அதான் அயுக்தேன. எப்பொழுதுமே அயுக்தேன அதுவும் பாருங்கள், அயுக்தேன மனசான்னு விட்டுருந்தா பரவாயில்ல. அந்த ஸ்லோகத்தில் கடைசி வார்த்தை என்ன? அயுக்தேன மனசா சதா. அது எப்பொழுதோ தடுமாறினால் பரவாயில்லை அப்படி. ஆனால் என்ன சொல்றாரு? எப்பொழுதுமேன்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் சொன்னால் நீங்கள் கோவப்படலாம் அப்படின்னு. யமதர்மராஜர் அயுக்தேன மனசா, இந்த பிறவியில் இல்லை, ஜென்மாந்தரமாக இந்த மனம் எப்படி எப்பொழுதும் எப்படி இருக்கின்றது அப்படின்னு. எப்பொழுதுமே மனமானது அப்படின்னு ஒருமுகப்பட்டே இல்லை. மனம் தூய்மையாக இல்லவே இல்லை. திருமூலர் பாட்டு ஒன்று இருக்கின்றது, ரொம்ப அழகான பாட்டு. வாயொன்று சொல்லி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாயொன்று சொல்லி மனம் ஒன்று சிந்திக்க. அப்படி என்ன, வாய் சொல்றதெல்லாம் ஒன்று, அப்படி பேசுறதெல்லாம் ஒன்று. வாயொன்று சொல்லி மனம் ஒன்று சிந்திக்க நீ ஒன்று செய்யல். மூணாவது பாருங்க, வாய் ஒன்று சொல்றது, மனம் ஒன்று நினைக்கின்றது, ஆனால் கடைசியில் செய்யறதே என்ன அர்த்தம்? செய்யறதே வேறு. கம்ப்ளீட் டோட்டல் டிஸ்இன்டகிரேஷன். வாய் ஒன்று சொல்லி மனம் ஒன்று சிந்திக்க என்ன, நீ ஒன்று செய்யல் உறுதி நெடுந்தகாய். இப்படி உறுதியே இல்லாமல் உன்னுடைய வாய் ஒரு பக்கம், உன்னுடைய மனம் ஒரு பக்கம், உன்னுடைய செயல் ஒரு பக்கம், இதெல்லாம் போனால் அப்படின்னு எங்கிருந்து நீ உருப்படுவ அப்படின்னு அவர் சுவாமியினிடத்திலே பிரார்த்தனை பண்ணுறார். சுவாமியினிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறார். தீயென்று இங்கு உன்னை தெளிந்தவன் அப்படி. யார் ஒருவன் உள்ளே இருக்க, தீன்னா சிவம், வேற ஒன்று அக்னி. யார் ஒருவன் இந்த மனதிற்குள் சிவாக்னி இருக்கின்றது என்று தெளிந்து விட்டானோ அப்படின்னு முதல்ல அது தெளியணும். அதனால்தான் எப்பொழுது தெய்வீகத்தன்மை ஒரு மனிதனிடத்தில் வருகின்றதோ மனம் ஒருங்குபட்டு விடும். அதனால தான் பக்தியை நம்ம முதல்ல சொல்லிட்டே ஏன் சொல்கிறோம்? இங்கே அவரும் சொல்கிறார், தீயென்று இங்கு உன்னை தெளிந்தால். அப்படி தெளிந்தால் என்ன? தெளிந்த பின் அப்படி உள்ளிருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை தெரிந்து கொண்டோம் என்றால், பேய்ங்கு என்னை யாரும் பிறர் தெளியாரேன்னு, இனிமே என்னை யாரும் பேய்னு சொல்ல மாட்டார்கள். பேய்னு அர்த்தம் பித்து பிடித்தவன்னு சொல்ல மாட்டார்கள். அது வரைக்கும் என்ன அர்த்தம்? அது வரைக்கும் பித்து பிடித்தவன் போய் வாய் ஒன்று சொல்ல, மனம் ஒன்று சிந்திக்க, நாம் ஒன்று செய்ய. சுவாமி எங்கே இருக்கிறார்? பூஜை ரூமில் இருக்கிறார். அவர் பூஜை ரூம்லேயே பத்திரமா இருக்கிறார். அதனால்தான் நீங்கள் பாருங்கள், நம்ம கடவுள் யாருமே சீரியஸாகவே இல்லை பாருங்கள். ஏன்னா நம்ம தெய்வங்கள் எங்கேயாவது அலற மாதிரி பார்த்துருக்கீங்களா? எல்லாம் சிரிச்சுட்டே இருப்பார்கள். எல்லா சுவாமியும் பார்த்தீங்கன்னா ஏன் சந்தோஷமாக, தே ஆர் நாட் சீரியஸ் அப்படி. ஏன்னா நாம் அவங்களுக்கு வேலையே கொடுக்கறது இல்லை அப்படி. ஏன்னா அவங்கள வச்சுட்டு போயிடுறோம் அப்படி. அதனால தான் இங்கே சொல்கிறார், தீயென்று இங்கு உன்னை தெளிந்தால். சரி, அதை அந்த அக்னி, அந்த தெய்வம் எங்கே இருக்கிறது? உள்ளே இருக்குது என்று தெரிய வேண்டும்.
இல்லைன்னா அயுக்தேன மனசா, அயுக்தேன மனசா. அப்படி இருந்தால் அவிஜானவான் சதா அயுக்தேன மனசா தஸ்ய இந்திரியாணி, அப்புறம் இந்திரியங்கள் என்னாகும்? சரி, அப்பா புத்தி, அம்மா மனம். அப்போ குழந்தைகள் எப்படி இருக்கும்? இப்படி ஒரு அப்பா இருந்து ஏன்னா அயுக்தராக ஒரு அம்மா இப்படி இருந்தால் என்ன? குழந்தைகளும் எப்படி இருக்கும்? அதே மாதிரி கொண்டாட்டம் குழந்தைகளுக்கு, இந்திரியங்களுக்கு என்ன ஆகும்? அது கொண்டாடும் அப்படின்னு. ஏன்னா அது ஏற்கனவே விஷயங்களில் தான் போகிறது அது அப்படின்னு. இன்னும் என்ன ஆகிடும்? அது அதற்கு இன்னும் ரொம்ப கொண்டாட்டம் ஆகிடும். தஸ்ய இந்திரியாணி அவஷ்யாணி. அப்படிப்பட்ட சாரதியினுடைய வசத்தில் யார் இருக்க மாட்டார்கள்? அந்த இந்திரியங்கள். இந்திரியங்கள் எனக்கூடிய குதிரைகள். இந்த குதிரைகள் என்ன ஆகிடும்? வசம் இல்லாமல் துஷ்டா அஸ்வா இவ சாரதேகே. அந்த சாரதிக்கு அது எப்படி ஆகிடும்? அந்த குதிரைகள் எல்லாம் என்ன? துஷ்ட அஸ்வாக, முரட்டு குதிரைகளாக, கட்டுக்கு அடங்காத குதிரைகளாக. கடைசியில் அந்த குதிரை என்ன பண்ணும்? அந்த சாரதியும் சேர்த்து, ஏன்னா அதில் உட்கார்ந்துருக்கிறன்னு சேர்த்து. அப்புறம் குதிரை எங்கெல்லாம் இழுக்கிறதோ என்னாகும்? குதிரை இழுத்த இழுப்புக்கெல்லாம் போகணும். நாம் கார் ஓட்டுறதுக்கு பதிலாக கார் நம்ம ஓட்ட ஆரம்பிச்சதுன்னா என்னாகும்? ஏன்னா இன்றைக்கு இளைஞர்களுக்கெல்லாம் இந்த உதாரணங்களை கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது வாகனம்னா ரொம்ப முக்கியம். வாகனம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி சரி, வெஹிக்கிள்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு கேட்கணும், ஒரு வாகனத்தினுடைய முக்கியமான செயல்பாடு என்ன அப்படின்னு முதல்ல குழந்தைகளை கேட்கணும். என்ன செயல்பாடு அப்படின்னா அவங்க சொல்வார்கள் கரெக்டாக, அந்த வாகனம் நம்முடைய கட்டுப்பாடில் இருக்கணும். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு பைக் வாங்கி கொடுத்தா உடனே என்ன பண்ணணும்? அந்த வாகனம் என்ன பண்ணணும்? நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அந்த வாகனத்தினுடைய கட்டுப்பாட்டில் நாம் இருந்தால் என்ன ஆகும்? இப்படி சொல்லலாமா இல்லையா குழந்தைங்களுக்கு? அதே மாதிரி இங்கே என்ன இருக்கிறது? அந்த புத்தியினுடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னு என்ன ஆகிடும்? இந்திரியங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்தோம்னு என்ன? ஆகவே தஸ்ய இந்திரியாணி அவஷ்யாணி துஷ்ட அஸ்வா இவ சாரதேகே. அது துஷ்ட அஸ்வங்களைப் போல் ஆகின்றது. அப்படி கடைசியில் என்ன ஆகும்? இப்போ ஆச்சரியம் என்னென்னா, புத்திங்கிறது ஒரு இந்திரியம் தான், அதுவும் அந்த கரணம் தானே. ஆக்சுவலாக அதுவும் ஜடம்தான். இந்திரியங்களும் இருக்கின்றது, மனமும். இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஒன்றா அது வெளியில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள், இல்லைன்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்திரியங்கள். இப்போ புத்தி தவறாக சிந்திப்பதால் புத்திக்கு ஒன்றும் இல்லை. ஒரு சாரதி சரியில்லைன்னா சாரதிக்கு ஒன்றும் இல்லை. மனம் சிந்திக்கலைன்னா மனதிற்கு ஒன்றும் இல்லை, இந்திரியங்களுக்கு ஒன்றும் இல்லை. கடைசியில் இந்த இந்திரியங்களினால், மனதினால், புத்தியினால் அழிவை சந்திக்கக்கூடியது யார்? அழிவை சந்திக்கக்கூடியது யாருன்னா, யார் ஒருவன் அதில் அமர்ந்திருக்கின்றானோ அவன் அழிவை சந்திப்பான். புத்திக்கு ஒன்றும் இல்லை. அப்படி கடைசியில் அதில் வீற்றிருப்பவன் அவன் அழிவை சந்திக்க நேரிடும். அதனால் இந்த ஸ்லோகம் புத்திக்கு சொல்கிற மாதிரி இருக்கிறது, ஆனால் புத்திக்கு இல்லை. இது யார் உட்கார்ந்துருக்கிறானோ அவனுக்கு தான் சொல்கிறார். அப்படி அவனுடைய சாரதிங்கிறதால் தான் அது. அவன் தன்னுடைய சாரதியை, புத்தியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். நல்ல ஸ்லோகமாக இல்லையா அது? இவ்வளோ அழகான ஸ்லோகம் பார். அடுத்து ஜஸ்ட் ஆப்போசிட். யார் ஒருவன் தன்னுடைய புத்தியை, மனதை எப்பொழுதுமே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றானோ அவனை பற்றி சொல்கின்றார் பாருங்க. அடுத்து பாடல் பாருங்க. யஸ்து விஜ்ஞானவான் பவதி யுக்தேன மனசா சதா தஸ்யேந்திரியாணி வஷ்யாணி சதஸ்வா இவ சாரதேஹே. அடுத்து சொல்றார் யக தூ, ஜஸ்ட் அதுக்கு எதிர்மறையாக. யார் ஒருவனுடைய புத்தியானது விஞ்ஞானவான். விஞ்ஞானவான் என்றால் தெளிவாக இருக்கின்றது. இப்போ நல்ல நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால், ஒரு வாகனத்தை ஓட்டக்கூடியவரை தானே புத்தின்னு சொல்கிறோம். அப்படின்னு முதல்ல ஒரு வாகனத்தை ஓட்டக்கூடியவருக்கு என்னென்ன திறமையெல்லாம் இருக்க வேண்டும் கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னு. அப்படி வாகனத்தை ஓட்டக்கூடிய முதல்ல அவருக்கு அந்த வாகனத்தை நன்றாக ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் முதல் குவாலிஃபிகேஷன். என்ன? அந்த வாகனத்தை நன்றாக ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் அவருக்கு. இப்போ நிறைய பேருக்கு வாகனங்களையெல்லாம் ஓட்ட தெரியும், ஆனால் கடைசியில் அந்த வாகனத்தில் ஏதாவது ரிப்பேர் வந்தால் அது பண்ண தெரியாது.
சி மெயின்டெனன்ஸ் ஆஃப் தட் வெஹிக்கிள் இஸ் நாட் நோன். பட் இங்கே அப்படி இல்லை. அப்படின்னு இங்கே வாகனத்தையும் ஓட்ட தெரிய வேண்டும். அந்த வாகனம் ஓட்டுபவருக்கு என்ன தெரிந்திருக்க வேண்டும்? அந்த வாகனத்தில் ஏதாவது தவறு நேர்ந்தால், பிழைகள் வந்தால், ஒரு ரிப்பேர் வந்தால் என்ன பண்ண, அதையும் சரி செய்வதற்கு தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருக்க வேண்டுமா இல்லையா? புத்தி அப்படி இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறார், தெரிந்திருக்க வேண்டும். தென் அதையெல்லாம் விட ஈ ஷுட் நோ வாட் இஸ் இஸ் டெஸ்டினேஷன். அப்படி தான் அடைய வேண்டிய இலக்கை குறித்து அந்த சாரதிக்கு தெரிந்திருக்க வேண்டும். இலக்கு தெரிந்திருக்க, இது எதுவுமே இல்லைன்னா. இப்போ விஞ்ஞானவான் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? விஞ்ஞானவான்னா அவருக்கு புத்தியை பற்றி முழுமையாக, புத்தியினுடைய செயல்பாடுகள் தெரியும். ஒருவேளை புத்தி தவறிழைத்தாலும் கூட அந்த புத்தியை சரி செய்யக்கூடிய பக்குவமானது இருக்கின்றது. புத்தி தடுமாறும், அது அதனுடைய இயல்பு. எப்போது புத்தி தடுமாறும். ஆனால் தடுமாறின உடனே என்ன ஆகிடும்? பதட்டப்படாமல் தடுமாறக்கூடிய அந்த புத்தி என்ன பண்ணும்? சில நேரம் எங்கேயாவது கார் பண்ண உடனே என்ன பண்ணும்? நமக்கு அந்த போனட் கூட எப்படி திறக்கிறதுன்னு தெரியாது. அப்படி சுவாமிஜி ஒரு சொற்பொழிவு இருக்குது, நீங்கள் எங்கேயாவது பார்க்கலாம், யூடியூப்பில் கூட. வாட் இஸ் அண்டர் த போனட்னு பேசியிருக்கிறார் அவர். அப்படி எங்கேயும் அமெரிக்காலே வாட் இஸ் அண்டர் த போனட் அப்படின்னா உள்ளே திறந்து பார்த்தா என்ன இருக்கு? ஏதாவது இருக்கணும் உள்ள. சில சமயம் ஏதாவது இருந்தால் தானே சரி பண்ண முடியும். உள்ளே ஒன்றுமே இல்லைன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு தலைப்பு என்னென்னா வாட் இஸ் அண்டர் த போனட்னு. அப்படி அதனால் சில நேரம் இஃப் இட் இஸ் ஒன்லி நட் தென் வி கேனாட் டூ எனி திங். அப்படி தெர் மஸ்ட் பி சம் என்ஜின், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி விஞ்ஞானவான புத்தியை குறித்து அதனுடைய செயல்பாடுகள் தெரிய வேண்டும். இந்த புத்தி எப்பொழுதாவது தவறாக தடுமாறினால், சற்று தடுமாறினால் உடனே என்ன பண்ணணும்? உடனடியாக சுதாரித்து கொண்டு. அப்படி சில சமயம் நான் கூட காரில் ஓட்டுவேன். எங்கேயாவது ரொம்ப நேரம் ஓட்டினா லேசாக ஒரு தூக்கம் வந்துடும். அப்படி உடனே நிறுத்திடணும், இல்லைன்னா என்ன பண்ணணும்? சுதாரிச்சுக்கணும். அதே மாதிரி புத்திக்கும் கூட இந்த உலக விஷயங்களிடையே மனிதர்களுடைய பழகி அது கொஞ்சம் என்ன பண்ணணும்? அதனுடைய விழிப்புணர்வுங்கிறது கொஞ்சம் தடுமாறும்போது கவனமாக இருக்க வேண்டும். அதனால தான் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். தடுமாறும் பொழுதில் எப்பொழுதும் கவனமாக இருந்தால்தான். அதனால தான் கடைசியில் நான் அடைய வேண்டிய இலக்கு என்ன? மனிதனுக்கு முதல்ல என்ன தெரியணும்? அந்த ஜீவனுக்கு என்ன தெரியணும்னா வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் திஸ் லைஃப்? இந்த வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கம் என்ன? நான் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றேன்? இப்போ உங்களை எழுத சொன்னால் என்ன எழுதும்? எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம்? இன்னும் இதுவரைக்கும் எவ்வளவு தூரம் கடந்திருக்கின்றோம்? இன்னும் கடக்க வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கின்றது? சில நேரம் என்னாகும், சரி வந்துட்டோம், சரியான பாதையில் தான் போய் கொண்டிருக்கின்றோமா? நாம் தான் நினச்சிட்டு இருப்போம் நாம் ஏதோ சரியான பாதையில் போயிட்டே இருக்கிறோம். இப்போ நாங்களே அடிக்கடி குருநாதர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்போம், சரியாக போயிட்டுருக்குறோமா, சரியாக போயிட்டுருக்குறோமான்னு. இல்லைன்னா பேசிகிட்டே என்ன பண்ணுவோம், ஒரே நேரத்தில் 2 ரோடுன்னு இந்த பக்கம் போனால் முடிஞ்சது, போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதெல்லாம் சேர்ந்தார் விஞ்ஞானவான். இவ்வளவு தெரியணும். விஞ்ஞானவான் பவதி யுக்தேன மனசா சதா. யாரோருடைய மனமானது எப்பொழுதும் சதா யுக்தேன, எப்பொழுதும் மனதை தன்னுடைய வசத்தில் வைத்திருப்பவர்கள். அதெல்லாம் ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, பழக்கம் அது, அவ்வளோதான். என்னுடைய அனுபவத்தில் மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது, மனதை கட்டுப்படுத்துவது என்பது அது ஏதோ பெரிய பிரயத்தனம்லாம் இல்லை. அப்படி அது ஏதோ முடியாத காரியம் இல்லை. அப்படி அது பழக்கம். இப்போ அஜ்ஞானம்ங்கிறது திடீர்னு வந்தது, அதுவும் பழகிருக்கோமா இல்லையா? அஜ்ஞானம்ங்கிறது ஒரு பழக்கம். அதே மாதிரி ஞானம்ங்கிறது கூட ஒரு பழக்கம் தானே, அதுவும் கூட ஒரு பழக்கம். மனதை கட்டுப்படுத்துறது கூட பழக பழக என்ன ஆகிடும்? அது ரொம்ப சுலபமாயிடும். அப்புறம் நம்ம கட்டுப்படுத்துகின்றோம் கூட தெரியாது, அது சாதாரணமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறார் யுக்தேன மனசா தஸ்ய இந்திரியாணி. அப்போ வாட் டு டாக் அபவுட் இஸ் சென்சஸ்? இந்திரியாணி வஷ்யாணி, அவனுடைய இந்திரியங்கள். இப்போ அந்த சாரதி கடிவாளமும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் குதிரைகள் என்ன இருக்கும்? குதிரைகளும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அதே மாதிரி இந்திரியங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் சத் அஸ்வாட். போன பாடலில் சொல்லும் பொழுது துஷ்ட அஸ்வான்னு சொல்லும். அப்போ இந்திரியங்களே என்னிடம், இந்திரியங்களே பார்க்கும் பொழுது என்னாகும்? அது சத் விஷயங்களைத்தான் பார்க்கும், அது துஷ்டமான விஷயங்களை பார்க்காது. அதுக்கு என்ன இருக்காது? இந்திரியங்களுக்கு தர்மத்திற்கு விரோதமான விஷயங்களை பார்ப்பதில் அதுக்கு என்ன இருக்காது? அதுக்கு ஆர்வமே வராது. சத் அஸ்வாகா. அது எப்பொழுதும் அந்த இந்திரியங்கள், ஒவ்வொரு இந்திரியங்களும் அது பார்க்கறது கேட்கறது எல்லாமே எப்படி இருக்கும்?
எல்லாமே சத் விஷயங்களாக இருக்கும். இவ சாரதேகே. தென் அந்த சாரதி மட்டுமே இல்லை, அந்த ரதத்தில் அமர்ந்திருப்பவனுடைய பயணம் எவ்வாறு இருக்கும்? பயணமானது சுகமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் 2 பேரும் அடையக்கூடிய இலக்கு என்ன? இப்போ நம்ம இவ்வளோ ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஒன்று விஞ்ஞானவான், இன்னொன்று விஞ்ஞானவான். அயுக்த மனசக, இன்னொன்று என்ன? யுக்தேன மனசா சதா. துஷ்டாஸ்வாக சதாஸ்வாக, இந்த 2 பேர் தான். இப்போ இவர்கள் அடையக்கூடிய பதம் என்ன, இலக்கு என்ன? இவர்கள் அடையக்கூடிய இலக்கு என்ன? இதை தான் அடுத்த 2 பாடல்கள் சொல்கின்றது. எவ்வளவு தெளிவாக நமக்கு இன்னும் ஒரு படம் போட்டு கொடுக்குறார் பாருங்க, ஒரு மார்க்கத்திற்கு. நாளை விளக்கமாக இன்னும் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.